இன்னைக்கு என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா டாசல்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு ட்ராப் மாதிரி வந்துட்டு திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். B7000 வச்சு ஓகேங்களா, வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் நார்மல் சூயிங் த்ரெட் வந்து எடுத்துட்டு கீழே இருந்து எடுத்துக்குங்க ஓகேங்களா. எடுத்துட்டு நம்ம சில்க் த்ரெட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மல் த்ரெட்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா சுகர் பீட் வச்சு நம்ம வந்துட்டு லோட் கொடுக்க போகிறோம் அவுட்டரில் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எனக்கு ஹேண்டில் பண்ண எப்போவுமே கரெக்டாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பீடாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க பாருங்கள் திலகம் வந்துட்டு நெகரக்கூடாது ஓகேங்களா. அப்போனா நம்ம ஒட்டிருக்கு வந்து ட்ரை ஆகலன்னு அர்த்தம் ஓகேங்களா. ட்ரை ஆகணும் அப்புறம் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ உங்களுக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டு இப்போ பண்ணுறேன். நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டு பீட் போட்டோமா, இது வரைக்கும் போட்டோமா. இப்போ என்ன பண்ண இவத்துக்கால போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக போயிடும் ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு லாக் போட்டு இப்படி திருப்பி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, இப்படி அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்னஸே வராது ஓகேங்களா. ஷார்ப்னஸ் வராமையே தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த இடத்துல எப்படியுமே ஒரு குட்டி ஷார்ப்னஸ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு பீட் போடணும். இப்போ நம்ம 2 பீட் போட்டிருப்போமா, நெக்ஸ்ட் வந்துட்டு கரெக்டாக ஷார்ப்னஸ்க்காக ஒரு பீட் போடுவோமா ஓகேங்களா. இந்த பீட் வந்து போட்டுட்டு இங்கே லாக் போட்டுட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வருமா? இந்த இடத்துல கண்டிப்பாக வராது ஓகேங்களா. இப்படி போட்டால் கரெக்டான ஷேப் வருதுங்களா? இது வந்து திலகம் ஷேப்பில் இப்படி வருமா? கண்டிப்பாக வராது ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியே சொல்லி காட்டுறேன். திரும்ப அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னதை அப்படியே செய்யவும் மாட்டீங்க. அப்புறம் மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா மிஸ்டேக் எங்க மேம் வருது அப்படிங்கிறீங்க ஓகேங்களா. கரெக்டாக வந்துட்டு நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அப்படி நான் சொல்கிறது கேட்காம நீங்கள் அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ் கம்பல்சரி கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அந்த இடத்துல எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியே ஷார்ப்னஸ் கிடைக்காம தான் போகும். ஸோ ஒரு பீட் போட்டுட்டு லாக் போட்டுக்குங்க ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா ஒரு பீட் போட்டுக்கணும் ஓகேங்களா. கரெக்டாக எடுத்துருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீட் போட்டு ஓகேங்களா இது வரைக்கும் போட்டுக்குங்க. இது வரைக்கும் போட்டுட்டு இங்கே வந்து குட்டி லாக் போடுங்க. லாக் போட்டு பின்னாடி எடுத்துகிட்டு வாங்க. பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு டாசல்ஸ் வந்து மேக் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லா டாசல்ஸும் இது மாதிரி தான் வரும். இதில் நேம் மாதிரி போடலாம். அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் இருந்து என்னென்னு கேட்குறீங்க, பிரைடோட ஹஸ்பண்ட் நேம் கேட்கலாம், க்ரூம் நேம் கேட்டு அது என்னென்னு போட்டு பார்த்து கரெக்டாக வந்துட்டு இனிஷியல் போட்டு ஒரே மாதிரியே. இப்போ வந்துட்டு டீனா டி வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 போடணும் ஓகேங்களா. அடுத்து வந்து பீனா பி வந்துட்டு 2 போடணும் ஓகேங்களா. என்னோட சன் நேம் வந்து நான் போட போகிறேன்னு வச்சுக்கோங்க. என் பிரனிக் அப்படின்னா நான் பி இனிஷியல் வந்துட்டு அழகாக வந்து ட்ரா பண்ணிக்கணும். பார்டர் மாதிரி ட்ரா பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு அதை போடணும். அடுத்து துர்காவுக்கு வந்துட்டு டி வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுறது அழகாக எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா. சுகர் மாதிரி இந்த மாதிரி ஐ மீன் திலகம் ஷேப் மாதிரி வச்சு போடுற மாதிரி அது பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு இனிஷியல் நேம் வருது இல்லையா. ஸோ அதனால் அழகாக ட்ரா பண்ணிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு இது ஸ்கொயர் ஷேப்பில் போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் போடுவாங்க, ஹார்டின் ஷேப்பில் போடுவாங்க. எல்லாமே இதே மெத்தட் தான் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பீடாக கூட கோர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு கடகடன்னு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 பீடு 3 பீடு கூட போட்டுக்கலாம். ஆனால் கேர்வர் இடத்துல எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் இப்போ 2 பீட் போடுறேன் அப்படின்னா நீங்கள் 2 பீட் போடக்கூடாது ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு ஒன்று தான் போடணும். இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு நான் ட்ரைபேட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கரெக்டாக பொசிஷன் வரல. ஸோ எனக்கு வந்து நீடிலிருந்து பிரிஞ்சு வருது. கரெக்டான பொசிஷன் பார்த்து உட்காந்துக்கோங்க. இல்லைன்னா பேக் பெயின் வர சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் போட்டுட்டு நான் உள்ளாப்பில் கொடுத்து ஒரு லாக் போட்டு எடுத்துக்கிறேன். இது அப்புறம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 3mm பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு 2mm பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக 2mm பீட் வந்துட்டு நான் அவுட்டரில் கொடுத்துக்கிறேன்.
அவுட்டரில் வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். எக்ஸாக்டாக இதை மேட்ச் பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்து கட் பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த ஷேப்பும் இல்லை. ஸோ அதனால் நான் இது மாதிரி பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பீட்ஸில் வந்துட்டு உங்களோட ப்ளவுஸில் வந்துட்டு ஒரு ரன்னிங் ஸ்டோன் வருது, ஐ மீன் ஸ்டோன் ஒர்க் வருது இல்லைன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டோன் வச்சு கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு சிம்பிள் டிசைனாக இருக்குங்காட்டி நான் வந்துட்டு குந்தன் ஸ்டோன் வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு சுகர் பீட் போட்டு அதுக்கப்புறமா 2 mm பீட் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ்க்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு குட்டி லாக் போடுறேன். லாக் போட்டு பின்னாடி வாங்க. பின்னாடி வந்து ஒரு லாக் போட்டுட்டு திருப்ப இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஒர்க் பண்ணுங்க. இப்போது ஓகேங்களா? பொசிஷன் நல்லா உட்காந்துக்குங்கடா. நல்லா உங்களுக்கு வசமாக வந்து உட்காந்துக்குங்க. இல்லை அப்படின்னா பேக் பெயின் வர சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் காட்டுறேன். இப்போ பாருங்கடா, நம்ம இந்த ஷார்ப்னஸ்க்காக நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக இந்த எட்ஜஸ்லேயே இருக்குமான்னு கேட்டிங்க, அப்படி போடக்கூடாது. அது மாதிரி 2 பீட் போட்டுட்டு ஓகேங்களா, அதுக்கப்புறம் குட்டி செயின் போட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கர்வ் கிட்ட கொண்டு வந்து அப்புறமா போட்டிங்க அப்படின்னா ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு இப்பவுமே ஷார்ப் வந்துட்டு அழகாக கிடைக்கல. இப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா நம்ம இந்த பீடோட லென்த் வந்துட்டு இது உள்ளுக்குள்ளே போகிறதுனால கொஞ்சம் வந்துட்டு வளைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம செயின் கொடுக்கறதுனால அது வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷார்ப்னஸ் கொண்டு வந்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டிருக்கணும் திலகம் ஷேப் மாதிரி நம்ம வந்து ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜரி வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? ஜரி வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு 3 லேயரு கம்பல்சரி நீங்கள் போட்டிருக்கணும். 3 to 4 லேயர் கம்பல்சரி போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஷார்ப்னஸ் கொடுத்து போட்டுக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஷார்ப்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம டிசைன் வந்துட்டு நீட்டாக இருக்காது. நம்ம இப்போ இதற்கு நம்ம ஏன்னா நம்ம கர்வ் வந்திருக்கும் இல்லையா, அதனால அந்த இதுக்கு கொஞ்சம் நம்ம அன்ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்துல அன்ஈவனாக இருக்கும். நம்ம அதை வந்துட்டு கரெக்டாக போட்டுக்கலாம். அதுக்கும் முன்னாடி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமுமே கரெக்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஒர்க் வந்துட்டு நீட்டாக பண்ண தான் ஃபினிஷிங் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எடுக்கிறேன். இங்கேருந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து சுற்றியும் அவுட்டர் சுற்றியும் நம்ம வந்துட்டு ஜரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு மெஷர்மெண்ட்டில் எதுவும் தேவையில்லை. 1 to 1.5 இன்ச்சுக்குள்ளே இருந்து நமக்கு டேசல்ஸ் இருந்தால் போதும். ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் நான், டேசல்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்ன்ட்டு. எனக்கு 1 inch இருந்தாவே எனக்கு போதும் தான். நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 செயின் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் 3 வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இதே மாதிரியே அதர்வைஸ் இருக்கா 3மே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதுவும் சேர்த்து இந்த மாதிரி இங்கே ஒரு திலகம் இருக்கும், இங்கே ஒரு திலகம் இருக்கும். அந்த திலகத்தில் அவுட்டரில் நம்ம 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? 2 சைடு இருக்குங்களா, இது வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நார்மல் நீடில், ஐ மீன் குட்டி நீடில் இருக்கிற ஜர்தோசி நீடில் எந்த ஒரு நீடில் குட்டியாக இருக்கிற நீடில் எடுத்து நான் அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்டஃபிங்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பட்ஸ் போடலாம். இல்லைனா பார்த்துட்டிங்க அப்படின்னா பால்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நம்ம என்ன இந்த கிளாத்தோட வேஸ்ட் கிளாத் இருக்குள்ள லைனிங் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட கட் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணி நீங்கள் வந்து டேசல் சேர்க்கறதுக்காக கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேங்கிங் வந்துட்டு வச்சு என்னோட கிளைண்ட்டோடதுக்கு நான் வந்து ஹேங்கிங் வைக்க போகிறேன்.
இதில் ஒரு கீழே வந்துட்டு 3 ஹேங்கிங் மட்டும் இருக்க மாதிரி நான் வந்துட்டு இதில் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? நான் அது வந்து எப்படிங்கிறத அவுட்புட் வந்து கடைசியில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்காக ரோப் வச்சு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு ரோப் வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வச்சுட்டு இங்கே அதுக்கு மேலே வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுட்டு நம்ம நார்மல் நீடில் இருக்கும் இல்லைங்களா, நார்மல் சூயிங் த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அதை நீடில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா 2-3 டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு ஸ்டிச் பண்ணுறோம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரோப் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். மூவ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கலண்டு வர நிறைய சான்சஸ் இருக்குது. கலண்டு வரக்கூடாது அப்படின்னா நான் வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கணும். டைட்டாக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் இது கலண்டு வராமல் இருக்கும். ஸோ நம்ம 2-3 டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்துட்டு டைட் வராமல் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஃபஸ்ட்டு செயினும் இதில் உள்ள ஃபஸ்ட்டு செயினும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செயினும் இதானா தான் லாக் ஆனால் தான் இந்த விசிபிளாக தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த செயினும் இந்த ஃபஸ்ட் லேயரில் ஒரு செயின் போட்டிருப்போம்ல அந்த செயினும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த செயின் இதை ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பாதி வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹோல் விட்டுருக்கேன். இந்த ஹோல் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து வேஸ்ட் கிளாத்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து இந்த கிளாத் உள்ள இதே மாதிரி கிளாத் உள்ளது எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து கொடுத்துருங்க. ஸ்டஃபிங் வந்துட்டு நல்லா கொடுத்தீங்கன்னா தான் வந்து எம்போஸ்டாக தெரியும். நல்லா வந்துட்டு இவ்வளோ ஸ்டஃபிங் வந்துட்டு உள்ளே கொடுத்துக்குங்க. ஸ்டஃபிங் வந்துட்டு அழகாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக எம்போஸ்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டஃபிங் கொடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு டாசல்ஸ் கம்ப்ளீட். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 டாசல்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குங்காட்டி நான் அந்த ஹேங்கிங்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். கீழே வந்துட்டு 4-5 ஹேங்கிங்ஸ் வர மாதிரி இந்த மெத்தடில். ஓகேங்களா? இந்த மெத்தடில் நான் வந்துட்டு கொண்டு வர போகிறேன். எனக்கு ஹேங்கிங்ஸ் இந்த மெத்தடில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த மெத்தடில் சேம் மெத்தடில் இங்கே 5 மட்டும் நான் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹேங்கிங் வந்து இப்படி பண்ணணுங்கிற மெத்தட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் சென்டர்லேருந்து நான் ஒரு ஹேங்கிங் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். சுகர் பீடும் ஹேங்கிங் பீடும் நான் வந்து சேம் மெத்தடில் கொடுக்க போகிறேன். ஸோ 7 பீட் இல்லைனா வந்துட்டு நான் 8 பீட் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஹேங்கிங் வந்து பீட் கொடுத்து நம்ம எப்பவுமே லோட் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் நீங்கள் லோடிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம 8 பீட் கொடுத்துருக்கேன். அடுத்து ஹேங்கிங் பீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லாக்குக்காக நம்ம வந்து ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணுவோம். சுகர் பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எப்போ போல் ஹேங்கிங் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த இடத்துக்கு நான் வந்து ஹேங்கிங் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஹேங்கிங் வந்து போட்டதுக்கப்புறமா இது வந்துட்டு இந்த மாதிரி இழுத்துக்குங்க, தனியாக எடுத்துக்குங்க. ஒரு சுகர் பீட் மேலே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மற்றது எல்லாமே இந்த ஹேங்கிங் பீட்குள்ளே வெளில விட்டு நீங்கள் இப்படி வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இந்த சுகர் பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் லாக் பண்ணுறதுக்காக. இப்போ வந்துட்டு நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி சிக்கு போடுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைட்னஸ் கிடச்சிடும். ஓகேங்களா?
இந்த டைட்னஸ் கிடச்சிரும். அப்போ இந்த மாதிரி கரெக்டாக ஹேங்கிங் இருக்கும். ரொம்ப டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா அது ஆடாது. இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆயிடும். இந்த ஆடவே ஆடாது. இந்த தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அந்த வந்து ஃபீலே பார்க்கவே நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஆடுற மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதே மெத்தடில் நம்ம வந்து சுற்றியும் ஹேங்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் ஹேங்கிங்கோட மெத்தட். ஓகேங்களா? இது வந்துட்டு டாசல்ஸ் வித் ஹேங்கிங். ஓகேங்களா? நான் வந்து திலகம் ஷேப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வந்துட்டு தேவையோ அந்த மாதிரி ஷேப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து பேசிக்கான ஒரு திலகம் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப், ஹார்ட் இன் ஷேப், அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் மெத்தடில் பண்ணிக்கலாம். மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுதான். பண்ணுற விதம், அந்த ஷேப்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேரியேஷன் ஆகும். அதர்வைஸ் பண்ணுற மெத்தட் எல்லாமே இதே மெத்தட் தான். ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியருங்களா? இதே மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக நம்ம போட்டுக்கிட்டோம்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? அவ்வளோதான் நமக்கு இன்னைக்கூட கிளாஸ். டாசல்ஸ் மேக்கிங்கோட கிளாஸ் ரொம்ப சிம்பிளான கிளாஸ். இது ரொம்ப ஈஸியாகவும் கூட. நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தா கூட டெய்லரே நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளே இதை வந்து பண்ணிக்கலாம். இதுதான் டாசல்ஸ் மேக்கிங்.